இப்படி சேனல் இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஐசோமெட்ரிக் வியூ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஐசோமெட்ரிக் வியூ ஃப்ரம் த கிவன் 3 ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ். இதில் 3 ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஐசோமெட்ரிக் வரைய சொல்லியிருக்காங்க. எலிவேஷன்னா ஃப்ரண்ட் வியூ, பிளான் வந்து டாப் வியூ, இது லெஃப்ட் சைடு வியூ கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து ஃப்ரண்ட் வியூவில் இருக்கும் 70 mm, பிரெத் வந்து சைடு வியூவில் 60, ஹைட் வந்து ஃப்ரண்ட் வியூவில் இல்லை சைடு வியூவில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் வியூவில் கொடுத்துருக்காங்க 60. ஓகே, முதல்ல வந்து ஐசோமெட்ரிக் பாக்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு இதில் 2 சைடும் 30 டிகிரி வச்சுக்கலாம். 2 சைடும் 30 டிகிரி வச்சுட்டு இதில் சைடு 30 90 டிகிரியில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இந்த சைடு ஃப்ரண்ட் வியூ வரத்தால் இப்போ இந்த டைரெக்ஷனில் தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் வியூ காமிச்சாகணும். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 70. அப்போ வந்து இதில் வந்து ஒரு 70 mm ஒரு லைன் போட்டுருவோம். லைட்டாக போட்டுங்க லைனை. அடுத்தது படத்தோட பிரெத் வந்து 60. இதுலேருந்து 60 mmக்கு ஒரு லைட்டாக ஒரு லைனு, 60 ஒரு லைனு. அடுத்து படத்தோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 60 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து ஒரு 60, அதே பேரலல் டைரெக்ஷனில் இது ஒரு 60, இதுலேருந்து ஒரு 60 எடுத்துங்க. இப்போ சைடில் 60 கொடுத்துருக்கல அதே டைரெக்ஷனில் அதே பேரலில் இதை ஜாயின் பண்ணிக்க, அதுக்கு பேரலாக இதை ஜாயின் பண்ணிங்க. இந்த லைனுக்கு பேரலாக இந்த 70 தான் இதில் வரும், ஜாயின் பண்ணிக்க. இது பாக்ஸை போட்டு இப்போ ஃப்ரண்ட் வியூவில் வந்து பார்க்கும்போது என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா 70 mm கொடுத்துருக்காங்க. இந்த 70 mm ஃபஸ்ட்டு டார்க் பண்ணிக்கலாம். இந்த ஐசோமெட்ரிக் ஸ்டார்டிங்கில் பார்க்குறவங்களுக்கு இந்த ட்ராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இது வந்து 70 mm போட்டாச்சு. அடுத்தது இந்த அளவு பார்த்தீங்கன்னா 30 mm கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து ஒரு 30 mm டார்க் பண்ணிக்கலாம். 30 mm வச்சு இதை டார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு 30 mm, அப்போ இதில் 30 mm வச்சு இதையும் டார்க் பண்ணிக்கங்க. டார்க் பண்ணிங்க. அடுத்தது இந்த அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 25. இது 25, இது இந்த சைடு 25 தான் இருக்கும், நடுவில் 20, அப்போ 70 வரும். அப்போ இதுலேருந்து 25 mm, புள்ளி வச்சு அப்படியே டார்க் பண்ணிங்க. அதுமாதிரி இந்த சைடும் ஒரு 25 இது டார்க் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா 30 வரும். அப்போ இந்த எனக்கு பேரலாக ஏற்றினவங்க இதுலேருந்து 30 mm டார்க் லைனு, அதே பேரில் இதுவும் 30 தான். இதுலேருந்து ஒரு 30 mm டார்க் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணி இது வந்து 20 mm வரும். இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸு போட்டாச்சு. இந்த பாக்ஸ் வந்து போட்டாச்சு. இது வந்து ஃபுல்லாக வரும், அதை பார்த்துக்கலாம். இப்போ சைடு பார்க்கலாம். சைடில் பார்த்து இந்த 60, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுவும் 60 தான். டார்க் பண்ணிங்க. இது ஒரு 60 mm வரும், இது டார்க் பண்ணிங்க. அதுமாரி இதுவும் வந்து 60 mm, இந்த 60 mm டார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு 60, அந்த 60. அடுத்தது இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவில் தான், இந்த 30 வந்து ஜாயிண்ட் ஆகுது. இப்போ இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி போட்டுக்கங்க. இந்த டைரெக்ஷன் போட்டாச்சு, ஃப்ரண்ட்டையும் போட்டாச்சு, சைடில் போட்டோம். டாப்பில் பார்க்கும்போது என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா டாப்பில் இந்த மேலேருந்து வர இந்த அளவு 35, இது வந்து ஒரு 25 வரும், இதுவும் 25 தான் வரும். அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது 35 வரும். இதுலேருந்து ஒரு 35 டார்க் பண்ணிங்க. அடுத்தது இந்த லைன் பார்த்தீங்கன்னா இது 25, இந்த லைனுக்கு பேரலாக எடுத்துன்னு வந்துடுங்க. இதுலேருந்து ஒரு 25 mm, அதேமாதிரி இந்த லைனுக்கு பேரலாக இது வந்து பார்த்திங்கன்னா இது 25 தான் வரும். ஏற்கனவே 35, 25 பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டோட இது பிரெத்தோட அளவு தான் வரும்.
60 வருதுங்களா? 35 ஒரு 25 60. இப்போ இந்த லைனுக்கு பேரலாக இது ஜாயின் பண்ணிங்க. இல்லை ஜாயிண்ட் ஆகிடும். 25 தான் வருது. அடுத்தது இது போட்டாச்சு. இந்த அளவு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவு வந்து 25 mm தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து 25 எடுத்துக்கலாம். இது வந்து 25 mm ஆட் பண்ணிக்கணும். 25 ஆட் பண்ணிட்டு இந்த லைன் பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்க்கும்போது இது ஒரு நேர்கோடை தான் வரும். அப்போ இதில் வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த லைன் பார்த்தீங்கன்னா இதில் ஜாயிண்ட் ஆகிடும். அடுத்தது இந்த லைனு இது டார்க்காக வரும். இந்த லைன் டார்க்காக வரப்போகுது. இது வந்து 45 வரும். ஏன்னா டோட்டல் வந்து லென்த்து வந்து 70. அப்போ இது 25 போச்சுன்னா இது வந்து 45 வரும். இப்போ டாப்பில் வந்து பார்க்கும்போது இந்த டைரெக்ஷன் இது அப்படியே வருது. இந்த லைனும் வருது. அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு பேரலாக இந்த லைனுக்கு பேரலாக இது ஜாயிண்ட் ஆகும். இந்த லைனுக்கு பேரலாக இந்த பாயிண்ட்டு ஜாயின் ஆகிடும். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடும். இது ஜாயிண்ட் ஆகும். அடுத்தது இதே லைனுக்கு பேரலாக இந்த லைனு ஜாயிண்ட் ஆகும். இந்த லைனுக்கு பேரலல் லைன் இதுக்கு பேரலாக வச்சுருங்க. இதில் ஜாயிண்ட் ஆகிடும். இந்த லைனுக்கு பேரலல் லைனு இந்த மாதிரி இந்த பேரலல் லைனு இதில் ஜாயிண்ட் ஆகிடும். அடுத்தது இந்த லைனுக்கு பேரலாக மேலே இருக்கிற லைனை எடுத்து வரணும். நாலு லைனு ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த ஷேப் அப்படியே வருது பாருங்கள். இந்த ஷேப்பு அப்படியே வருது இந்த பார்ட்டு. அடுத்தது இந்த 2 லைன் வந்து அப்படியே ஃபுல்லாக தெரியும். அடுத்து டாப்பில் பார்க்கும்போது இந்த ஷேப் வரணும். டாப்பில் பார்க்கும்போது இந்த ஷேப் அப்படியே வருது இந்த பாக்ஸு. அடுத்தது இது இந்த பாக்ஸு இது ஒரு கோடு. அடுத்தது சைடில் பார்க்கும்போது இந்த ஷேப்பு இந்த பார்ட் வருது. இது மேலே வர்றது நேர்கோட இதை ஜாயிண்ட் ஆகும். இவ்வளோதான் படம். இதுக்கு வந்து அளவு குறிச்சிக்கலாம். இப்போ படத்தோட அளவு குறிச்சிங்க. லென்த் 70 60 ஹைட்டு 60 போட்டு எல்லா அளவையும் குறிச்சிங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.